நான் பெத்த அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டியே அப்பா. என் அப்பா இளைய பெருமாளே உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தேன் அப்பா. அப்பா நீ செத்த நட்சத்திரன்னு நினைப்பேனே அப்பா. அப்பா என்னை குழந்த பெரியல கஷ்டப்பட்டு படிக்க வச்சியே அப்பா. என் பிள்ளை நல்லா படிக்கணும். என் பிள்ளை எப்படி என் அம்மா கேட்டாலும் ஒரு சேலை வாங்கி கொடுக்காம என்னை பெத்த அப்பா என்னையும் படிக்க வச்சு அப்பா. என்னையும் விட்டுட்டு போயிட்டியப்பா. என்னையும் கூட்டிகிட்டு போயேன் அப்பா. என்ன பெத்த அப்பா நீ செத்த பிறகு அம்மா மூலம் எனக்கு பென்ஷன் கொடுத்து 8 வருஷம் என்னையும் காத்திய வீடு கிட்ட விட்டுதியாப்பா. அப்பா நீ எடுத்த வேலை வீட்டில் தானேப்பா. நான் வீடு கட்டி இருக்கேன் அப்பா. அப்பா அப்பா உனக்காக தானப்பா நான் நல்லா படித்தேன்ப்பா. என் பிள்ளை இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கட்டுன்னு ஏன்னா 11 12 ஆள் வகுச்சில் கொண்டு சேர்த்தியே அப்பா. நான் படித்து உனக்கு நல்ல வேறு எடுத்து கொடுத்தானே அப்பா. 60 மார்க்கு மேலே எடுத்தானே அப்பா. என் பிள்ளை நல்லா படிக்கட்டுன்னு எனக்கு மேக்ஸ் குரூப் நீ கஷ்டப்பட்டு சட்டி வாங்கி கொடுத்து என்ன சாரட்டக்கல்ல சேர்த்து என் பிள்ளை படிக்கட்டும்னு எனக்கு கஷ்டப்பட்டு அப்பா வயல் வேலை பார்த்து அம்மாவும் வயலில் வேலை பார்த்து பகல் முழுவதும் டீச்சர் வேலை பார்த்து சாயங்காலமும் வயல் வேலை பார்த்து அப்பா எல்லா பிள்ளைகளையும் படிக்க வச்சு அப்பா 2 ஆம்பளை பிள்ளையும் 3 பொட்டை பிள்ளையும் படிக்க வச்சு அப்பா. அப்பா நான் நீ பெரிய குளத்தில் கொண்டு சேர்த்தி அப்பா கொடைக்கானல் கொண்டு எம்எஸ்சி படிக்க வைக்க நீ 3 லட்சம் செலவழிச்சு அப்பா. இப்போ 30 லட்சம் இருக்குமே அப்பா. நீ உழைச்சி என்ன படிக்க போட்டியா அப்பா. ஏன் அப்பா 100 சர்டிஃபிகேட் என்னைய வாங்க வச்சியா அப்பா. அப்பா என்னைய விட்டுட்டு போயிட்டியாப்பா. நீ தம்பி கூட போயிட்டியாப்பா. பாசம் உள்ள செய்வாள் தம்பி உயிரான தம்பியோ உயிரான நீயும் போயிட்டியாப்பா. என்னை அனாதையா அப்பா என்னைய பிச்சை எடுக்க வச்சுட்டு போயிட்டியா அப்பா. என்னை பெத்த அப்பா என்னைய விட்டுட்டு போயிட்டியா. அப்பா என்னைய பெரிய குளத்தில் படிக்க வச்சு அப்பா. அப்பா அப்பா என் பாசம் உள்ள அப்பா என் உயிரான அப்பா. என்ன தூத்துக்குடியில் பிஎட் டீச்சர் ட்ரைனிங் படிக்க வச்சு அப்பா. நீ டீச்சரை நான் டீச்சருக்கு டீச்சராக என்னைய படிக்க வச்சு என்னைய உத்தியில் விட்டுட்டு போயிட்டியா அப்பா. அப்பா அப்பா நீ செத்த நான் செத்துறேன்னு நினைப்பேனே அப்பா. எதுக்கப்பா நான் டீச்சர் ட்ரைனிங்க நீ என்னைய வல்லமையாக வளர்த்தியே ஓ சர்டிஃபிகேட் நீ உன்னைய போல் எனக்கு மூளைப்பா. மேக்ஸில் நீ அப்போவுமே 10க்கு 90 மார்க் எடுப்பா. வேற வச்சு வந்து கஷ்டப்பட்டு படிச்சு நீ சரி நேரு மரம் படிச்சு அதெல்லாம் நீ படிச்சியாப்பா. நீ தீத்தவை ஸ்கூலில் படிச்சியாப்பா. படித்து என் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிங்க. அம்மா ஒரு சேலை நீ அம்மாவுக்கு ஒரு சேலை கூட எடுத்து தராமல் எனக்கு என் பிள்ளை படிக்க உனக்கு அது கிளவின்னு எனக்கு கேட்கலாம் கொடுப்பியாப்பா. பைசா எவ்வளோ வேணும் கொடுப்பாப்பா. என் பிள்ளை பிக்கனையும் போட்டு பிக்கணும் சும்மா நல்லா படிக்கணும். என் பிள்ளை நீ டிஸ்டர்ப் பண்ண நீ என்ன செல்லமாக வளர்த்துட்டேன்னு அனாதையை விட்டுட்டு போயிட்டியாப்பா. அப்பா நீ செத்த பிறகு எனக்கு 10 வருஷமே பென்ஷன் அம்மா மூலம் போட்டுட்டியாப்பா. ஏன் பெத்த அப்பா என்னையும் விட்டுட்டு போயிட்டியாப்பா. நீ கூட்டிட்டு போய் அப்பா. எனக்கு வாழ்க்கை வேலையுமே ஃபெயில் என்னால் முடியலப்பா. உடல் கஷ்டம் எல்லாம் அடி பட்டு அப்பா என்னால் தாங்க முடியல. என்னால் முடியலப்பா. அப்பா காலையில் எழுந்து வயல் வேலை பார்ப்பே. டீச்சராக பார்த்தாலும் என்ன பெத்த அம்மையே நீ போய் வேலை பார்க்க விட்டியாப்பா. டீச்சர் வேலை பார்த்து காலையில் பூரா வயல் வேலை வெறும் ஓடு காலேஜ் ஸ்கூலில் வேலை பார்த்து எங்கள் அம்மா நல்லா கூட சோறு சாப்பிட்ருக்காது. அம்மா பழைய சோறு துவையிலையும் போட்டு
உனக்கும் பழைய சோறு போட்டு சீரட்டு பிடிய குடிச்சு இப்படி செத்து போயிட்டியா அப்பா, என்னைய விட்டுட்டு போயிட்டியா அப்பா. ஏன் நான் பெத்த அப்பா, என்னைய பெத்த அப்பா, என்னைய விட்டுட்டு போயிட்டியா அப்பா. ஏன் அப்பா என்னைய அனாதையா விட்டுட்டு ஏன்ப்பா போன, என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்லப்பா. நீ பாசம் இருக்க உண்மைனா என்னையும் தான் கூட்டிட்டு போயிடுவேன். மூத்த பிள்ளை வச்சுக்கம்மாவை கடையத்துல வச்சுக்கம்மா எடுத்துட்டு போயிட்டியா அப்பா. நீ ரெண்டாவது பிள்ளைய நீ ராகஜாங்கபுரத்தில் அங்கே இருக்க கோயில் என்னவா வரஜான காட்டு தேவை தண்ணி எனக்கு பேர் விட்டு என்ன செல்லம்மா வளர்த்தியாப்பா. அம்மா ஸ்கூலுக்கு போகல, அங்கே வாக்கியால கீழே போட்டேன். கருணாசலன்னு ஒரு வாத்தியாரி என்னை காப்பாற்றினாரப்பா. நான் அன்னைக்கு செத்துருந்த அந்த கவலை வாழ்க்கை வேணும் எனக்கு வேண்டாம இருந்திருக்குமே அப்பா. ஏப்பா நான் சின்ன பிள்ளையா இருந்து எல்லா கிளாஸ்லையும் ஆளாக வந்து படித்தேனே அப்பா. ஏன் அப்பா நீ எதுக்குப்பா விட்டுட்டு போனப்பா. நீ என்ன மூத்த பிள்ளைல நீ செல்ல பிள்ளையா, நீ எப்பத்தானே முத்தம் கொடுத்து வளர்த்துருப்பேன், என் மேலே பாசம் கட்டி வளர்த்துருப்பேன், ஏன் உயிராக வளர்த்துருப்பியே. அப்பா என்னைய ஒத்தையில விட்டுட்டு போயிட்டியே அப்பா. இனி ஆனால் தைக்கி விட்டுட்டு போயிட்டியே அப்பா. அப்பா என்ன செஞ்சு ஏப்பா. அப்பா உழைச்சி 10 வயல் எடுத்தியப்பா. உழைச்சி வீடு வாசல் எல்லாம் எடுத்து இப்போ எல்லாம் வயலில் திங்கானப்பா. அப்பா தோட்டக்கடை எல்லாம் எடுத்து நெல்லை எல்லாரும் திங்கானப்பா. பைசா கொடுத்து 25 லட்சம் கொடுத்து 25,000 கொடுத்தா தேங்காய் மாங்கான்னு ஒரு தேங்காய் வேண்டி எடுத்துட்டு வருவியாப்பா. இப்போ உழைச்சி வருவேன். எங்களுக்கு கூட நல்ல சோறு போடல, எங்களுக்கு கொஞ்சம் நல்ல நகை போட்டு நல்ல கட்டி கொடுக்கலப்பா. அப்பா உனக்காக தானே அந்த 6 பேர் இருந்தாலும் வயசுட்ட நீ வந்து கிறிஸ்டின் அவங்க சம்மதிக்க மாட்டான்ட்டு நயத்தில் வேற நான் ஒழுக்கத்துக்கு அளவுக்கு தவ இருந்தாங்கப்பா. நான் உனக்காக தானே போ நம்ம தொடர்களுக்குண்டா நீங்கள் நாராயணசாமி கிறிஸ்டின்னா எத்தனை பேர் தவ இருந்தாங்கப்பா அளவுக்கு ஒழுக்கத்தும். நீ நாராயணசாமி வைக்க மாட்டேன்னு சொல்லித்தான் நல்ல மனசெல்லாம் விட்டு இரவணக்கல்ல விட்டு ஐயா 15 பவுன் நகை போதுன்னு கேட்டேன். அதனாலப்பா பிகாமி 7 வருஷம் ஃபெயில் படிச்சு நான் கேட்டேனப்பா. நீ குத்துக்கல் வேலை செய்யலன்னு வேலை பார்த்தேனப்பா. 300 அங்கே வந்து சின்ன மாவா வந்தது ரெடியாக இருக்க கிளம்புனேன். பெரிய மாவா இனி நான் ஒழுக்கமாக இருப்பேனேப்பா. நான் கடையத்தில் இறங்கி அறியில 10 வரி நீ பார்க்க நிற்பாங்க. யாரும் முடிஞ்சு நான் பார்த்தது இல்லைப்பா. உனக்காக தான் நான் நிமிந்து பார்த்தா எங்கள் அம்மா அப்பா பேர் கெட்ட பேர் ஆயிரும். நான் குறிஞ்சதில் நிம்மராமத்தா அவனுக்கு அப்படி பேர் எடுத்து கொடுத்தேனப்பா. நல்ல பேர். ஏன் அப்பா உனக்காக தானே இருக்குதே நீக்க வேட்டவங்களே ஒரு உயிராக இருக்குன்னு நினச்சிக்கிட்ட ஹீரோ கணக்காக இருக்கேன். சொந்தக்காரவி அக்கா பையனை விட்டு கொடுத்து அக்கா தங்கச்சி வீட்டுக்க 6 சொந்தக்கார பையனை படிக்க என்னால் நான் எப்படி இருந்திருப்பேன் அப்பா. தம்மத்தோடு பிடிக்க இஷ்டப்படி நீ கட்டி வச்சு எப்பா 15 பவுன் போதுட்டு விக்கா 7 வருஷம் மேலேன்னு ஒரு முட்டான திருடனை கட்டி செஞ்சு சீரழிஞ்சு போயிட்டேன்னு அப்பா. என் வாழ்க்கை வேலையெல்லாம் பண்ணி போட்டுட்டேன்னு அப்பா. எனக்கு வேதனை தாங்க முடியல. அப்பா என்னையும் எடுத்துகிட்டு போய் என்னையும் எவ்வளோ செல்லமாக வளர்த்து 15 பவுன் நகை போட்டு என் பிள்ளைக்கு நல்ல நகை ஒன்று. இப்போவும் எனக்கு 10 லட்சத்து நகை போட்டியாப்பா. அதெல்லாம் விற்று வீடு கட்டிட்டேன்ப்பா என் பிள்ளைக்கு. எப்பா நீ என் மேலே எவ்வளோ பாசம் வச்சு என் பிள்ளைகள் இந்த காலத்து பிள்ளைகள் இல்லைப்பா. என்னையும் எடுத்துக்கப்பா. அப்பா நீ பீடி சிரட்டை குடிக்க சொல்லி குடிச்சு போயிட்டியப்பா. அந்த வீடு நின்று இருக்கப்பா. தம்பி பச்சமான தம்பி என் கூட கூட்டிகிட்டு போயிட்டியா அப்பா. எங்க நீ அனாதையா விட்டுட்டு போயிட்டியே பச்சமான தம்பியை நின்று போயிட்டு இனி அனாதையா ஆக்கிட்டு போயிட்டியா. வேலைக்காரன் வச்சு பூரா ஒரு பூனை திங்கிது அப்பா. நீ உழைச்ச சொத்து கஷ்டப்பட்டு எடுத்த வீடு வாசம் எப்படிப்பா இருக்கு. என் தம்பி கூட நாராயணசாமிகிட்ட போயிட்டே நாராயணசாமி என்னால ஆடுவியாப்பா. நாராயண் பெத்தவனே பெரியவனே ஐயா எங்கள் ஐயா சாமி தூப்பினே சரிதங்கள் ஐயா எங்கள் ஐயா பெத்தவனே ஐயா பெத்தவனே ஐயா பெத்தவனே பெரியவனே ஐயா
ஐயா சாமி தோப்பினிலே புதிதங்கள் ஐயா எங்கள் ஐயா. டக்கு 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 நாடையில் அப்படி ஆடுவே அப்பா நாராயணசாமி. இன்னைக்குப்பா நான் பார்க்க போகிறேன். ஏன் அப்பா நாராயணசாமி பாடுற வழியெல்லாம் ஒன்று புதான் வருதாப்பா. ஏப்பா என் உயிருக்கு என்னையும் விட்டுட்டு போயிட்டியாப்பா. என்னை எவ்வளோ செல்லம்மா வளர்ந்த வாழ்க்கை வேலை சீரடி நீ காசு வேலை நீ தம்பியை வீட்டில் பார்த்து என்னை கூட்டிட்டு போயப்பா. அப்பா காலேஜில் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறா நெசிச்ச பிள்ளைகள் தான். ஆனால் அட்ரஸ் எல்லாம் பார்க்க முடியலப்பா. எல்லாரும் புருஷன் வீட்டில் போயிருப்பாப்பா. வருஷத்துக்கு அடிமையோ மேலே உயிராக இருந்தேனே அப்பா. என்னையும் விட்டுட்டு போயிட்டியப்பா. என்னையும் அளவு விட்டுடா நதியாக போயிட்டியப்பா. நீ இல்லாமல் தானே யூடியூப்பில் வேலை பார்க்கணும். ஒருத்தர் வாயிலேருந்து விதைக்கிறதுக்கு போய்ட்டு அதை அதுக்கு வச்சுக்கல பண்ணி இருந்தேன். என் வீட்டுக்கு எடுத்துதான் பைசால வச்சு எனக்கு மாதம் மாதம் நீ 25,000 20,000 30,000 அம்மா மூலம் போடுது. அம்மா நான் 10 வருஷம் நீ சாப்பாடு போட்டி அப்பா. ஏன் அப்பா நீ எனக்கு செத்த பிறகு படி உனக்கு அப்பா நீ உயிரோட இருந்த படி இருந்தானே 3 லட்சம் படித்தது 30 லட்சத்து சர்டிஃபிகேட்டை என்னையே நல்ல கையில் பிடிக்காம நட்டாக்குட்டி எடுத்தேன். நல்லா எடுத்தேன். வாழ்க்கை வேலையெல்லாம் உனக்காக எல்லா கஷ்டத்தை அனுப்பிச்சிட்டேன்னு அப்பா. நீ கிட்டி கொடுத்த இடத்துல இங்கே வந்து மறுபடியும் என்ன நீ ஒரு என்ன செய்யாதது. நல்ல வார்த்தை பேச வந்து ஐயோ ஊத்தம் சோத்தில் கிட்ட வார்த்தை பேச வந்து பீய வைக்காங்கிறது நாய் பேக்குங்க மண்ணை வைக்காப்ப. இனியே வாழ்க்கையே வேலை என்ன நீ சேர்த்து சேர்த்து இனியும் தேடி தேடி படிக்க வச்சேப்பா. ஏன்ப்பா இனியே யாரையும் நல்லா விசாரிக்காம கிட்டி விடுக்க வாழ்க்கையே வேலை என்ன அழ வச்சுட்டேப்பா. ஏன்ப்பா எனக்கு கஷ்டத்தை தாங்க முடியலப்பா. நீ எவ்வளவோ படிச்சு எம்எஸ்சி மேக்ஸ் படிச்சு நான் எவ்வளவோ எம்எஸ்சி மேக்ஸ் படிச்சப்பா. எனக்கு உடல் கஷ்டம் கஷ்டம் நீட்டாக எனக்கு வேண்டாம்ப்பா. கூட எடுத்துடாப்பா. நான் இருந்து எடுத்துக்குவேன். நீ பாசமான பேட்டியே பணத்து முறையில் நீ செத்து கிடக்க. நான் இம்ராட் ஆஸ்பத்திரியில் உன்னையே பார்த்தேனேப்பா. ஆப்ரேஷன் பண்ணாமல் பிடிச்சி 2 குடிச்சு தொண்டையில் வந்து ஐயா உனக்கு வயிற்றுல ஆப்ரேஷன் பண்ணி வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டாலும் சீதாக்க 2 பேரும் கூட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணி இந்த ரோட்டில் கொண்டு வந்து போட்டாரு. டக்குன்னு உனக்கு வயிற்றுல போயிட்டு பார்த்தாச்சதுன்னா என்னாலே வயிறு வலிக்கப்பா. எனக்கு வயிறு வலிக்கு. எனக்கு ட்ரைவர்ஸில் போயிட்டு வர முடியல. வயிறு ரொம்ப வலிக்கப்பா. நீ சீரட்டு குடிச்சு உடனே வயிற்றுக்குள்ள 2 தடவை ஆப்ரேஷன் பண்ணி அங்கே திருநெல்வேலி கொண்டு போய் இந்த ரோட்டில் டப்புன்னு ரோட்டில் கொண்டு வந்து போட்டவனே சாவடிச்சிட்டாங்களே அப்பா. இம்ராட்டுக்கு வீட்டு ஆஸ்பத்திரிக்கு போகல எப்பா. அப்பா அப்பா நீ காரி துப்பி போடுறவன் எடுத்து போடுவேனே போனேன் குளிப்பாட்டுனேப்பா. சாவையில் நாளே குளிப்பாட்டிட்டேனே அப்பா. நீ உயிரோடு இருக்கல உனக்கு அழுக்கு தேய்ச்சி எல்லாம் நாளே பண்ணிட்டேன்ப்பா. நீ செத்ததுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டுதான் தொலைத்த மாதிரி மேலே கரவியை வச்சு நான் தொட்டு முட்டையான்னு ஏறணுன்னு நான் சண்டை போடுறேன்னு தண்ணி செத்தைக்கு வரலப்பா. என் பிள்ளைங்க இருக்க எல்லாத்தையும் கூப்பிடுதான். என் பிள்ளைய கூப்பிடலப்பா. அப்பா உன் மார் மீது தோல் மீது என்னையும் போட்டு வளர்த்தியப்பா. செத்தைக்கு நீ தொடாமலுக்கு பணத்து பொருள் அப்படி கொடுமை கொடுத்தாங்கப்பா. ஏன் ஐயா அப்படி பணத்து பொருள் கொடுமை கொடுத்தாங்க அப்பா. வேலை கண்ணு வச்சு என்னையும் மன்னிச்சிருப்பா. என் பிள்ளைய தானே 2 பிள்ளைய நீ கைட்டு எடுத்து கொஞ்சினப்பா. அம்மாவும் நீ மத்தால சிசரியன் ஆப்ரேஷனு அப்பா. என் பிள்ளைய நீ தானே எடுத்து கொஞ்சினப்பா. ஏப்பா